பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருடைய வாழ்விலுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை உண்டு. என்னவென்றால், கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் நம்மோடு என்றும் இருக்க வேண்டும், நாம் எந்த ஒரு துன்பத்தையும் வாழ்வில் அனுபவிக்க கூடாது. இது நம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கின்ற ஒரு பொதுவான ஆசை. ஆனால் நாம் பல நேரத்தில் என்ன செய்வது கிடையாது, கடவுளிடம் நெருங்கி வருவது கிடையாது. ஆலயத்தில் அமர்வது கூட கடவுளுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி நம்ம எதுக்காக யாருக்காக பண்றோம் தெரியாதா? கடவுள் மட்டும் நம்மையிடம் நெருங்கி வர வேண்டும், நாம் கடவுளிடம் நெருங்கி வருவது கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு சாதாரண அன்றாட நிகழ்வு. அப்படியாவது எல்லாரும் நெருங்கி வருவாங்க பார்த்தா யாருக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை கடவுளை நெருங்கி வர. தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எவ்வில் புதுப்பித்தரும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளப்பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
துன்பங்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்கிறோமாக. நாங்கள் நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அருள்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் உண்மையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணோம்? இந்த குழந்தை பெரியசாதம் வரைக்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன்.